நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे வெற்றியை கொண்டாடி மகிழ்கிறார்கள் பாண்டவர்கள். ஆனால் நான் இந்த வெற்றியை தோல்வியாக மாற்றி விடுகிறேன். அழித்து விடுகிறேன், அனைவரையும் அழித்து விடுகிறேன். யாரது? நீ எனது தந்தையை அதர்ம வழியில் கொன்றாய். நானும் உன்னை அதர்ம வழியிலே கொல்வேன். உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். விடமாட்டேன், விடவே மாட்டேன். மாமா, நான் அந்த பாவி திருஷ்டத்யும்னனை வதம் செய்து என் தந்தையை கொன்றதற்கு பழி வாங்கி விட்டேன். அஸ்வத்தாமா, நீயா? சிகண்டி, மகாராஜா, அஸ்வத்தாமா
அஸ்வத்தாமனின் ரூபத்தில் உண்மையில் அந்த மகா காலனை பாண்டவர்களின் கூடாரத்திற்குள் செல்கிறான். மன்னா, அஸ்வத்தாமன் பாண்டவர் அனைவரையும் அழிக்க அவர்கள் கூடாரத்திற்குள் செல்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, அங்கு பாண்டவர்கள் இல்லை, திரௌபதியின் 5 மகன்கள் தான் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த 5 பாண்டவர்களும் நிம்மதியாய் உறங்குகிறார்கள். ஒரு கவலையும் இன்றி நிம்மதியாக. கவலையின்றிதான் யுத்தத்திலும் வென்றார்கள். அதே போல் இப்போதும் இருக்கிறார்கள். ஆமாம், அவர்கள் கவலையின்றி தூங்குவார்கள். நாம் தான் கண் விழித்து துன்பப்பட வேண்டும். நில்ல சோத்தாமா, நானும் உன்னுடன் வருகிறேன். இல்லை, அவர்கள் 5, நீ ஒருவன். என் ஆணையை நிறைவேற்றும் போது குறுக்கே வராதீர்கள். என் கைகளால் அவர்கள் 5 கொல்வதாக சபதம் விடுத்துள்ளேன். நானே 5 கொல்வேன். நீங்கள் வெளியில் இருங்கள். மாமா, நான் பாண்டவர்கள் 5 கொன்று விட்டேன். என் சபதத்தை நிறைவேற்றி விட்டேன். என் பழிவாங்கும் படலமும் முடிந்து விட்டது. பாருங்கள் மாமா, போய் இளவரசன் துரியோதனனிடம் அவன் வெற்றியின் மகிழ்ச்சி செய்தியை சொல்வோம். பாருங்கள். மன்னா, அஸ்வத்தாமன் திரௌபதியின் 5 பிள்ளைகளையும் அவர்கள் உறங்கும் போது கொன்றுவிட்டு எத்தனை பெரிய பாவத்தை செய்து விட்டான். துரோணாச்சாரியாரை போன்ற தர்ம வீரரின் மகனாக இருந்தும் அஸ்வத்தாமன் இப்படிப்பட்ட அதர்மத்தை செய்து விட்டானே. ஆம் காந்தாரி, அஸ்வத்தாமன் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்திருக்க கூடாது. இதனால் என் மகன் துரியோதனனுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் இந்த மகாபாவத்துக்கு அவன் காரணமாகிவிட்டானே. இளவரசே, நான் வென்று விட்டேன் இளவரசே. நான் 5 பாண்டவர்களையும் கொன்று விட்டேன் இளவரசே. நான் வென்று விட்டேன் இளவரசே. பாருங்கள், பாருங்கள், நான் அந்த பாண்டவர்களை கொன்று என் வாளை ரத்தத்தால் அழகுபடுத்தி விட்டேன். பாருங்கள், பாருங்கள், பாருங்கள் இளவரசே, நான் பாண்டவர்களின் ரத்தத்தால் என்னுடைய கையை கழுவி விட்டேன் இளவரசே. பாருங்கள், பாருங்கள், இது அவர்களுடைய ரத்தம். இந்த ரத்தம்
இந்த ரத்தம் பாண்டவர்களின் ரத்தம். பார்கள் 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 இளவரசே. இளவரசே, நான் என்னுடைய சபதத்தை நிறைவேற்றி விட்டேன். நான் அந்த 5 பாண்டவர்களையும் அழித்து விட்டேன். மூச்சு விடக்கூட நான் அனுமதிக்கவில்லை. அவர்கள் தூக்கத்தை நிரந்தர தூக்கமாக்கி விட்டேன். ஆம் இளவரசே. பாருங்கள் இளவரசே, உங்களுடைய கடைசி சேனாதிபதி வெற்றி பெற்று விட்டான். உங்கள் சேனையும் ஜெயித்து விட்டது. ஆம் இளவரசே, ஆம் இளவரசே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் இளவரசே. தாங்கள் வெற்றி விட்டீர்கள், தாங்கள் வெற்றி விட்டீர்கள் இளவரசே. கடைசியில் வெற்றி உங்களுக்கே இளவரசே. நான் வெற்றி பெற்றேனா? என் சகோதரர்கள் இறந்ததற்கு நீ பழி வாங்கி விட்டாயா அஸ்வத்தாமா? நான் என்று உன்னை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பா, பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் இளவரசே, நான் எனது தந்தையை கொன்ற திருஷ்டத்யும்னனை கொன்று அவனை பழி வாங்கி விட்டேன். அந்த சிகண்டியையும் கொன்று தண்டனை கொடுத்து விட்டேன். இப்போது பஞ்ச பாண்டவர்களின் பிணத்தை கண்டு அவருடைய 5 மகன்களும் திரௌபதியும் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள், துடித்துக் கொண்டிருப்பார்கள். நண்பா, நண்பா அஸ்வத்தாமா, சொல் நண்பா, சொல். நீ எனக்கு இந்த செய்தியை சொல்லி மகிழ்ச்சிப்படுத்தினாய். நான் பெருமைப்படுகிறேன் அஸ்வத்தாமா, நான் பெருமைப்படுகிறேன். என் அருகில் வா. இந்த செயலால் நீ எனக்கு பழைய நன்றி கடனை தீர்த்து விட்டாய். உன் தந்தைக்கு கொடுத்த வாக்கையும் நீ காப்பாற்றி விட்டாய். நான் உனக்கு அளித்த பொறுப்பையும் நிறைவேற்றி விட்டாய். என் இறுதி ஆசையையும் நிறைவேற்றுவாயா அஸ்வத்தாமா? கண்டிப்பாக இளவரசே, கண்டிப்பாக, கண்டிப்பாக. நண்பா அஸ்வத்தாமா, சொல் நண்பா. என் இறுதி ஆசையை நிறைவேற்றுவாயா? கண்டிப்பாக. நான் அந்த 5 பாண்டவர்களின் மரண செய்தியை கேட்க வேண்டும் அஸ்வத்தாமா, மீண்டும் கேட்க வேண்டும். நண்பா, நான் அந்த 5 பாண்டவர்களின் கூடாரத்திற்குள் நுழைந்து அவர்கள் தூங்கும் போதே ஒருவர் பின் ஒருவராக கொன்றுவிட்டேன். இப்போது 5 பாண்டவர்களின் இறுதிச் சடங்குகள் நடந்து கொண்டிருக்கும். கேட்டாயா தம்பி துச்சாசனா? என் பிள்ளைகளே, சகோதரர்களே, என் அன்பு நண்பா கர்ணா, நீங்களும் கேட்டீர்களா?
நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். துச்சாசனா, துச்சாசனா, நான் வெற்றியோடு வருகிறேன். ஒரு ஒரு வெற்றி பெற்ற வீரனை அழைப்பது போல் எனக்கு வரவேற்பு கொடு. ஒரு வெற்றி பெற்றவனைப் போல் துரியோதனன் வருகிறான். வெற்றி, வெற்றி, உலகையே வென்று விட்டேன். வெற்றி பெற்ற துரியோதனனுக்கு கொடுக்க தயாராகுங்கள். வெற்றி பெற்ற துரியோதனனுக்கு வரவேற்பு. இளவரசே, 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 இளவரசே. செய்தியை கேட்டான் செத்தனர் பாண்டவர் என்று சிந்தை குளிர்ந்தான் துரியோதனன். பழி தீர்த்த நிம்மதி அடைந்தான் இறந்தான். மண் மீது கிடந்தான் மன்னாதி மன்னன். பேராசை தந்த பலன் இதுதானடா. பேரழிவை கண்டாய் வேறு என்ன கொண்டாய். பேராசை தந்த பலன் இதுதானடா. உலகாள நினைத்து உன்னை இழந்தாய். உறவுகளை மறந்து தீமை புரிந்தாய். தாங்கள் 1000 முறை சொன்னாலும் சரி, நான் பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தத்தை தரமாட்டேன். அந்த பிச்சைக்காரர்களுக்கு 5 கிராமம் என்ன, ஊசி முனை அளவு கூட நான் இடம் தரமாட்டேன். ஊசி முனை அளவு கூட நிலம் தரமாட்டேன். உலகை ஆளும் உரிமையை நான் விடமாட்டேன். ஆள பிறந்தவன் நான், அடங்க பிறந்த பாண்டவர் என்று சொன்ன மன்னவனே என்ன ஆனாய். உன்னை இழந்து உயிரை இழந்து எங்கு போனாய். பேராசை தந்த பலன் இதுதானடா. பேரழிவை கண்டாய் வேறு என்ன கொண்டாய். கண்ணன் சொன்ன அறிவுரை காதில் விழவில்லை. உண்மை உணரும் தன்மையே உனக்கு இல்லை. என்ன சொல்லி என்ன பயன் விதிவிடவில்லை. அண்டி கெடுத்த மாமனை நீயும் விடவில்லை. தூக்கி எறிந்து பேசினாய், துன்புறுத்தி ஏசினாய். பேராசை தந்த பலன் இதுதானடா. பேரழிவை கண்டாய் வேறு என்ன கொண்டாய். பேராசை தந்த பலன் இதுதானடா.
பேராசை தந்த பலன் இதுதானடா. பண்புகளை மறந்தாய், பாவம் புரிந்தாய். அன்னை தந்தை இருவரையும் ஆட்டி படைத்தாய். முன்னவர்கள் முதியவர்கள் சொன்னதை மறந்தாய். உன்னை மட்டும் உயர்த்திக் கொள்ள சூழ்ச்சியும் புரிந்தாய். என்ன பலன் கண்டாய், ஏது பலன் கண்டாய்? பேராசை தந்த பலன் இதுதானடா. பேரழிவை கண்டாய், வேறு என்ன கண்டாய்? எனக்கு மிஞ்சி இருந்த மகனும் இறந்து விட்டான் காந்தாரி, இறந்து விட்டான். அவன் எப்போதோ இறந்து விட்டான். அவன் உயிர்தான் இப்போது பிரிந்தது. துரியோதனனுடைய இறுதி சடங்கோடு குருகுலமே அழிந்து விட்டது மன்னா. அனைத்தும் அழிந்து விட்டது. குருகுலத்தின் தீபங்கள் அனைத்தும் அணைந்து விட்டது. எங்கும் இருள் சூழ்ந்து இருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கை இருளில் மூழ்கி போய்விட்டது மகாராஜா. நமது வாழ்க்கை முழுவதும் இப்படி அநியாயமாய் வீணானதற்கு முழு பொறுப்பு நாம் தான். நமது கையாலேயே நம்முடைய குலத்தை அழித்து விட்டோம். நம்முடைய குலத்தோடு பாண்டவர் குலத்தையும் நாசமாக்கி விட்டோம். பாண்டவர்களின் 5 மகன்களும் இறந்து விட்டார்கள். இது நம் கூடாரமா? சேனை தலைவரை யார் இப்படி அலங்கோலப்படுத்தியது? சொல்லுங்கள். சொல்லுங்கள் சேனை தலைவரே, இந்த கொடுமையை யார் செய்தது? சொல்லுங்கள். சொல்லுங்கள் சேனை தலைவரே, சொல்லுங்கள். இரவின் இருட்டை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு யார் இந்த அதர்மத்தை அநியாயமாக செய்திருக்கிறார்கள்? வேறு யார்? இப்படிப்பட்ட காரியத்தை அஸ்தினாபுரத்து மகாராஜா திருதராஷ்டிரர் தான் செய்திருப்பார். தன் மகனின் மரணத்திற்காக பழி வாங்குவதற்கு சேனைகளை அனுப்பி இவ்வாறு செய்திருக்க வேண்டும். இல்லை பீமசேனரே, அஸ்வத்தாமன் தான் இவ்வாறு செய்தார். அஸ்வத்தாமா இவ்வாறு செய்தானா? ஆம் மகாராஜா. ஆவேசத்துடன் வந்த அஸ்வத்தாமாவும் கிருபாச்சாரியரும் கிருதவர்மரும் திடீரென தாக்குதல் செய்து நம் சேனையெல்லாம் அழித்து கூடாரத்துக்கு தீ வைத்தார்கள். மேலும் மேலும் என்ன? அஸ்வத்தாமன் சேனாதிபதி திருஷ்டத்யுமனையும் மகாரதி சிகண்டியையும் கொன்றார். இல்லை, குருபுத்திரன் அஸ்வத்தாமா இப்படி அதர்மமான காரியத்தை செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான் பெரியண்ணா? அவன் ஆவேசத்தில் பைத்தியமாகி விட்டான். அவன் எது வேண்டுமானாலும் செய்வான். இப்போது அந்த அதர்மி எங்கிருக்கிறான்? நான் அவனுக்கு மரண தண்டனை அளிக்கிறேன். மகாராஜா, இவ்வளவு செய்த பிறகும் கிருபாச்சாரியார் அஸ்தினாபுரத்திற்கும் கிருதவர்மர் துரோகிக்கும் போவதாக பேசிக் கொண்டார்கள். எங்கே அந்த கோழை அஸ்வத்தாமா? வேதவியாசர் ஆசிரமத்துக்கு போவதாக சொன்னான்.
எழுதிரு மகனே, மகனே எழுதிரு, எழுதிரு மகனே, எழுதிரு, எழுதிரு. என்ன ஆயிற்று மகனே? மகனே, கண்ணை திற மகனே, கண்ணை திற மகனே. என்னை பார் மகனே, என்னை பார். எழுந்திரு மகனே, எழுந்திரு, எழுந்திரு மகனே, எழுந்திரு. மகன் எழுந்திரியுங்கள், எழுந்திரியுங்கள். எழுந்திரியுங்கள், எழுந்திரியுங்கள். கேசவா, நாங்கள் ஜெயித்தும் தோற்றுவிட்டோம். எல்லாம் போய்விட்டது. சூதாட்ட சபையில் சகுனி மாமா எங்களை ஏமாற்றினார். இன்று அஸ்வத்தாமா எங்களை ஏமாற்றி விட்டான். எங்கள் செல்வங்கள் அனைத்தையும் பறித்து விட்டானே அந்த கொடியவன் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமனா என் மகன்களை கொன்றான். ஆம் திரௌபதி, அந்த கோழை நம் மகன்கள் தூங்கும் போது கொன்றார். பார், பார் படுக்கையில் உயிரற்று கிடக்கும் உடலை. என் 5 வீர மகன்களையும் காய்கறிகளை வெட்டுவது போல் வெட்டி சென்றான் அவன். யுத்த பூமியிலே அவர்களை எதிர்க்க தைரியம் இல்லாமல் தூங்கும் போது கொண்டு விட்டானா அந்த கோழை. எப்படி இவ்வாறு நடந்தது தெரியவில்லையே. இன்னுமா அந்த கோழை உயிரோடு இருக்கிறான்? அவன் தான் செய்திருக்கிறான். இந்த அநியாயத்தை அந்த அஸ்வத்தாமன் தான் செய்திருக்கிறான். அவன் அநியாயமாக நம் பிள்ளைகளை கொன்று இருக்கிறான். அவன் நம் பிள்ளைகளை கொன்றும் நாம் பாண்டவர்கள் அனைவரும் ஏதும் செய்யாமல் இருக்கிறோம். அஸ்வத்தாமாவின் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் அவனை பழிவாங்காமல் இருந்திருக்க மாட்டேன். கல்கின்ற இரும்பாகிவிட்டது. ஆனால் திரௌபதியான நான் கல்லல்ல, நான் ஒரு தாய். என் சரீரத்தில் நல்ல ரத்தம் ஓடுகிறது. யாகத்தில் இருந்து வந்தவள் நான். நான் அந்த கோழையை வாழ விட மாட்டேன். என் பிள்ளைகளின் சாவிற்கு பழி வாங்கியே தீருவேன். திரௌபதி நில். அந்த கோழையை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நான் நகுலா, உடனே சென்று தேரை எடு. அப்படியா என்ன? நில்லுங்கள் பீமண்ணா, பீமண்ணா. நகுலா, வியாசரின் ஆசிரமம் செல். சரி. நான் அவனை உயிருடன் விடமாட்டேன். போங்கள், போய் தேடி கொன்று விட்டு வாருங்கள் அவனை. போங்கள், என் மகன்களை கொன்ற அந்த கோழையை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அவன் தலையை சுக்குநூறாக உடைத்து விடுங்கள். அதுதான் என் மகன்களை கொன்றவனுக்கு சரியான தண்டனை. இல்லை என்றால் என் பழி வாங்கும் எண்ணம் எல்லை மீறிவிடும். அப்படியே ஆகட்டும் பாஞ்சாலி, அப்படியே ஆகட்டும். சகாதேவா, நீ திரௌபதியை பார்த்துக்கொள். வா அர்ஜுனா. இருங்கள் பெரியண்ணா. நில் அர்ஜுனா. திரௌபதி, நீ மறுபடியும் பாண்டவர் மனதிலே பழிவாங்கும் எண்ணத்தை வளர்த்து தவறு செய்து விட்டார். என்னை என்ன செய்ய சொல்கிறாய் கேசவா? இப்படிப்பட்ட கஷ்டங்களை பொறுத்துக் கொண்டு என்னை பேசாமல் இருக்க சொல்கிறாயா? இப்போது அதைவிட பெரிய விபரீதம் நடக்கப் போகிறது. இப்போது இங்கே 5 பிணங்கள் தான் விழுந்து கிடக்கின்றன. ஆனால் அஸ்வத்தாமனும் பாண்டவர்களும் அடித்துக் கொண்டால் உலகம் முழுவதும் பிணங்களாகிவிடும் பாஞ்சாலி, பிணங்களாகிவிடும். ஆனால் கேசவா, திரௌபதி, நான் உனக்கு எவ்வளவோ சொல்லிவிட்டேன். சகாதேவா, திரௌபதியை உடனே பெரியண்ணாவிடம் அழைத்துச் செல், சீக்கிரம்.
நான் பாண்டவர்களை உடனே நிறுத்தியாக வேண்டும். செல் சாரதி, வேத வியாசரின் ஆசிரமத்திற்கு செல். ஆகட்டும். நில் சாரதி. வாசுதேவர், பெரியண்ணா, நீங்களுமா பீமண்ணாவைப் போல புத்தியை உபயோகிக்காமல் நடந்து கொள்வது? யாருடைய மகன்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ அவர்களால் எப்படி ஆவேசப்படாமல் இருக்க முடியும் துவாரகாதீசரே? நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து விவேகமே இல்லாமல் வேடனைப் போல வேட்டையாடச் சென்றால் போங்கள். உங்கள் மகனின் சாவிற்கு பழி வாங்குவதற்காக சென்று மற்றொரு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தால் போங்கள். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் வாசுதேவா? இப்போது நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? நீங்கள் யாருடன் சண்டையிடப் போகிறீர்களோ அந்த அஸ்வத்தாமா இப்போது கோபத்தின் உச்சியில் கண்ணை இழந்து நிற்கிறான். அவன் மூளையே மழுங்கி விட்டது. ஆனால் பழிவாங்கும் எண்ணத்தில் ஒருவன் மதியிழந்து உறங்கிக் கொண்டிருந்த வீரர்களை கொன்றவர்கள் உயிரோடு இருப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம். அதற்கு முடிவு கட்டத்தான் நாங்கள் அவனை அழிக்க கிளம்பியுள்ளோம். ஆனால் தண்டனை கொடுப்பவர்கள் அவர்களை விட அதிக பலசாலியாக இருக்க வேண்டும். இல்லையேல் அவர்கள் தண்டனைக்குரியவருக்கு இரையாகி விடுவார்கள். உங்களுக்கு இது தெரிய வாய்ப்பே இல்லை. தர்மண்ணா, அந்த அஸ்வத்தாமனிடம் பிரம்மஷீர் அஸ்திரம் இருக்கிறது. பிரம்மஸ்ரீ அஸ்திரமா? பிரம்மஸ்ரீ அஸ்திரம்? ஆனால் இந்த மகா அஸ்திரம் அஸ்வத்தாமாவிற்கு எப்படி கிடைத்தது? அந்த மகா அஸ்திரத்தை குரு துரோணாச்சாரியார் எனக்குத்தானே கொடுத்தார். இல்லை, அந்த மகா அஸ்திரத்தை குரு துரோணர் அர்ஜுனனுக்கு அன்பளிப்பாக கொடுத்த போது உடனே அஸ்வத்தாமனும் தன் தந்தையிடம் அந்த அஸ்திரம் தனக்கும் வேண்டும் என்று வேண்டி நின்றான். தன் பிள்ளையின் பேச்சை தட்ட முடியாமல் குரு துரோணரும் அஸ்வத்தாமனுக்கு அந்த பிரம்மஷீர் அஸ்திரத்தை கொடுத்து விட்டார். எப்போது அவர் பிரம்மஷீர் அஸ்திரத்தை அஸ்வத்தாமாவுக்கு கொடுத்தாரோ அப்போது அவர் அஸ்வத்தாமனிடம் இவ்வாறு கூறினார். மைந்தா அஸ்வத்தாமா, இது மிக பயங்கரமான அஸ்திரமாகும். இதை அஸ்திர வித்தையில் பிரம்மஸ்ரீ என்று கூறுவார்கள். இதன் விளைவு மிக பயங்கரமானது. ஒரு முறை உபயோகித்தாலே உலகமே முழுதும் அழிந்து போய்விடும். நீர், நிலம், ஆகாயத்தில் வசிக்கும் பசு பட்சி பிராணிகள், மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் பூண்டோடு அழிந்து போய்விடும். இதன் உக்கிரத்தில் பெரிய மலைகள், மடுக்கள் எல்லாமே பொடி பொடியாய் அழிந்து போய்விடும். சமுத்திரங்கள் எல்லாம் வற்றிவிடும். பிரளயமே வந்துவிடும் அஸ்வத்தாமா, பிரளயமே வந்துவிடும். இதனால் இந்த பயங்கர அஸ்திரத்தை தருவதற்கு முன்பு உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். பிரம்மஸ்ரீ அஸ்திரத்தை எப்போது வேண்டுமானாலும் எடுக்காமல் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பிரம்மஸ்ரீ அஸ்திரத்தை புத்தி விவேகம் கொண்டு அணுக வேண்டும். இந்த மாபெரும் அழிவை உண்டாக்கும் அஸ்திரத்தை சங்கடமான சமயத்தில் தான் பிரயோகிக்க வேண்டும். நம் ஒருவருடைய எதிரியை அழிக்க இதை ஒருபோதும் எடுக்கக்கூடாது. எங்கிருந்து பிராணிகளிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள இதை எப்போதும் உபயோகப்படுத்துவது தவறு. மகனே, நான் உன் தந்தை. உன் சுபாவத்தை நான் நன்கு அறிவேன். நீ உணர்ச்சி வசப்படுபவன். சீக்கிரமே கோபத்தில் உன் நினைவையும் விவேகத்தையும் இழந்து விடுவாய். ஒருவேளை நீ நான் சொன்னவற்றை கேட்காமல் நீ இதை உபயோகித்தால் உனக்கு அதற்கு பயங்கரமான தண்டனை கிடைக்கும். தாங்கள் கவலைப்படாதீர்கள் தந்தையே. நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். தங்கள் உபதேசத்தை கேட்டு அதன்படியே நடப்பேன். அஸ்வத்தாமா வாக்களித்தும் கூட குரு துரோணருக்கு பூரண நம்பிக்கை வரவில்லை. அந்த பிரம்மஷீர் அஸ்திரத்தை பெற்றவுடன் அஸ்வத்தாமனுக்கு கர்வமும் வந்துவிட்டது.
தன்னைத்தானே மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த வீரனாக அவன் கருதினான். அந்த சக்தியின் மயக்கத்திலேயே ஒரு நாள் துவாரகைக்கு என்னை காண வந்தான். ஹே துவாரகாதீசரே, என் தந்தை துரோணாச்சாரியார் என் மீது மிகவும் கருணை காட்டியுள்ளார். என் அம்புரியில் கிடைத்தற்கரிய அஸ்திர சஸ்திரங்களை நிரப்பிவிட்டார். ஆம், இவ்வளவு அஸ்திரங்கள் இருந்தும் ஏனோ என் மனம் திருப்தி அடையவில்லை. அதனால் அவர் மிக பயங்கர அஸ்திரமான பிரம்மஸ்ரீ அஸ்திரத்தை எனக்கு அளித்துள்ளார். இதுவரை அதை தேவர்கள் தான் வைத்திருந்தார்கள். இன்று அந்த அஸ்திரம் என் அம்புரியில் அழகு சேர்க்கிறது. ஆம் யதுகுலவாசா, இப்போது நான் மிகச்சிறந்த வீரனாகிவிட்டேன். உலகத்தின் மிகச்சிறந்த வில்லாளியாகிவிட்டேன். இதில் எந்த சந்தேகமும் இல்லை அஸ்வத்தாமா. ஆனால் இது சந்தோஷமான விஷயம்தானே? ஆனால் என் மனம் சந்தோஷப்படவில்லை துவாரகாதீசரே. புரியவில்லையே. ஏனெனில் என் அம்புரியில் எவ்வளவு அஸ்திரங்கள் இருந்தாலும் அதன் மூலம் மானிடர்களைத்தான் வெல்ல முடியும். ஆனால் தேவர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள் எல்லோரையும் தோல்வியுறச் செய்ய என்னிடம் போதுமான அஸ்திரங்கள் இல்லை. நான் அவர்களையும் வெற்றி பெற்று அஜயனாக வேண்டும். என்றால் நீ அஜயனாவதற்காக பிரம்மாவை நினைத்து தவம் செய்து இன்னும் ஏதாவது அஸ்திரத்தை பெறப்போகிறாயா? இல்லை 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 இல்லை. நான் தவம் செய்து நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. பிறகு நான் உங்களுக்கு தானமளிக்க விரும்புகிறேன். ஓ, நீ எனக்கு தானமளிக்க வந்திருக்கிறாயோ? ஆம், நான் உங்களுக்கு பிரம்மஸ்ரீ அஸ்திரத்தை வரதானமாக அளிக்க விரும்புகிறேன். உங்களிடமிருந்து சுதர்சன சக்கரத்தை பெற விரும்புகிறேன். அப்படியா? நீ என் சுதர்சன சக்கரத்தை பெற்று தேவர்களை அழித்து அஜயனாக நினைக்கிறாய்? ஆம். அப்பொழுது நான் உனக்கு என் சுதர்சன சக்கரத்தை தருகிறேன். அஸ்வத்தாமா, அந்த சுதர்சன சக்கரத்தை ஏந்த உனக்கு சக்தி இருக்கிறதா? துவாரகதீசரே, இவ்வாறு கூறி என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள். தங்கள் சுதர்சன சக்கரம் என்ன? உலகையே சுமக்கும் சக்தியினிடம் உள்ளது. குரு துரோணரின் மைந்தன் அஸ்வத்தாமாவிற்கு தன் சக்தியின் மேல் அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் கேள் அஸ்வத்தாமா, நான் என் சுதர்சன சக்கரத்தை தர ஆயத்தமாக உள்ளேன். பெற்றுக்கொள். நன்றி. ஹே சுதர்சனமே, குருமைந்தன் அஸ்வத்தாமாவின் மனதில் உங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆசை உள்ளது. உங்களை ஏற்றுக்கொள்வதால் அவனுக்கு பேரும் புகழும் பெருகும் என நினைக்கிறான். அதனால் செல்லுங்கள், இப்போதே அஸ்வத்தாமாவிடம் செல்லுங்கள். வேண்டாம் வேண்டாம் கேசவா, தங்களுடைய சுதர்சன சக்கரம் வேண்டாம். அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும், அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும். கேசவா, வேண்டாம் வேண்டாம். உன் இஷ்டப்படியே திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். இதை கேட்கும் போது இன்று வரை நாங்கள் பிரமையால் அஸ்வத்தாமாவை பெரிய வீரன், சத்தியவான் என்று நினைத்தோம். ஆனால் இல்லை, இன்று எங்கள் நினைப்பு தவறு என்று புரிந்தது. எங்களுக்கு அந்த அதர்மையின் உண்மை சுரூபம் தெரிந்தது. அதனால் தான் சொல்கிறேன், நேரத்தை வீணாக்க கூடாது. பீமண்ணாவும் அஸ்வத்தாமாவும் மோதுவதற்கு முன்னால் நாம் அங்கு போய் சேர வேண்டும். தாமதம் கூடாது அர்ஜுனா. ஆம் வாசுதேவா, நீ சொல்வது சரிதான். நாம் விரைவாக சென்று பீமனை காப்பாற்ற வேண்டும். வாருங்கள் வாருங்கள். வாகேசவா. செல் சாரதி. நகுலா, விரைவாக செல். சரி பெரியண்ணா.
பீமனுடைய தேரா? பீமன் உயிருடன் இருக்கிறான். இது எப்படி நடந்தது? நான் தான் அவனை கொன்றேனே. அவனுடன் பிரபு இருக்கும்போது அவன் எப்படி இறப்பான்? ஆனால் நான் தான் அந்த 5 பாண்டவர்களையும் என் கைகளால் கொன்றேனே. அது உன் பிரமை. பிரபு ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களை காப்பாற்ற இருக்கும்போது நீ வேறு எந்த பாண்டவர்களை கொண்டிருக்க முடியும்? ஆனால் நான் பாண்டவர்களின் பிணத்தை பார்த்தேனே. அவர்களுடைய ரத்தத்தால் என் கைகளை கழுவினேனே. யாரை நீ பாண்டவர் என்று நினைத்து கொன்றாயோ அவர்கள் பாண்டவர்கள் அல்ல. அவர்கள் 5 மகன்கள், திரௌபதியின் மைந்தர்கள். இல்லை, அஸ்வத்தாமா! எங்கு போகிறாய் அஸ்வத்தாமா? ஏ பகவானே, 5 பாண்டவர்களும் என்னை கொல்ல வருகிறார்கள். அவர்கள் என்னை கொன்று விடுவதற்கு முன் நான் முதலில் எங்காவது மறைந்து கொள்ள வேண்டும். அதாவது நீ பிழைக்க ஓடி ஒடிய போகிறாயோ? ஆம் பகவானே, நான் தற்போது அந்த 5 பாண்டவர்களையும் அழிக்கும் நிலையில் இல்லை. வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் நான் அவர்களை அழிக்க உயிரோடு இருந்தாக வேண்டும். அதனால் தான் ஓடிப் போகிறேன். பீமன்னா, நில்லுங்கள்! பேடியே, தப்பிக்க நினைக்காதே. ஆகாயம் பாதாளம் எங்கு சென்றாலும் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. நில் அஸ்வத்தாமா, நில்! சாரதி, சீக்கிரம் செல். தேரை விரைவாக செலுத்து. இன்னும் விரைவாக செல். நில் அஸ்வத்தாமா, நில்! நில் அஸ்வத்தாமா, நில்! ஹே அதர்மி பீமா, நீ உன்னுடைய மரணத்தை துரத்திக் கொண்டு ஓடி வருகிறாய். நீ வாழ விரும்பினால் என்னை பின்தொடராதே. உன்னை நான் எச்சரிக்கிறேன். உன்னால் பாண்டவர்கள் 5 அழிய நேரிடும். ஜாக்கிரதை. மூடனே, இப்போது உன்னை சர்வநாசம் செய்கிறேன். நீ என்னிடமிருந்து தப்ப முடியாது. பீமனே, என்னுடைய கோபம் பொல்லாதது. உன்னால் பாண்டவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகம் அனைத்தும் ஒரேடியாக அழியப் போகிறது. உங்கள் அனைவரையும் பஸ்மமாக்குகிறேன். Hare Krishna